Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம குற்றாலம் பார்க் குற்றாலத்தில் உள்ள ஒரு அருமையான பார்க் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஃபாரஸ்ட் ரேஞ்சு காடுகள், அதாவது இயற்கை வளமான காடுகளுடைய அழகை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ரசிக்கலாம். கடைசியாக நம்ம பழத்தோட்ட அருவியினுடைய அந்த வியூ, அந்த பழத்தோட்ட அருவி அந்த ஃபால்ஸ் வரைக்கும் நம்ம போக முடியாது. இட் இஸ் நாட் அலவுட் நவ். பட் நம்ம இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம்னா அந்த பழத்தோட்ட அருவியினுடைய வியூ நமக்கு கிளியராக கிடைக்கும். அதை நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதுலேருந்து வர்ற தண்ணி ஓடுறது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் ஜூம் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா அந்த காடுகளினுடைய அழகு அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் எந்த இடத்துல கட் பண்ணுறது வீடியோவை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறேன். அப்படியே அந்த இயற்கை சவுண்டோட, அந்த இயற்கை வாய்ஸ் அப்படியே கொடுத்துருக்குறேன், மியூட் பண்ணலை. ஸோ அந்த இயற்கை சவுண்டோட அப்படியே நீங்களே அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் அப்படி நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலோட நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறுதியில் அந்த பழத்தோட்ட அருவியினுடைய வியூ நல்லா கிளியராக கிடைக்கும். பார்த்து ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. பார்க்கில் நம்ம உள்ள அப்படி என்ட்ரு பண்ணோன்னா நம்ம கொடைக்கானலில் கோக்கஸ் வாக் அந்த மாதிரி ஒரு பாத்துவே இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு நடைபாதை இருக்குது. இந்த நடைபாதை அப்படியே போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு கூட எனக்கு தெரில. நான் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போயிருப்பேன். அப்படியே 2 பக்கமும் மரங்கள், ப்ளஸ் அந்த தண்ணி விழுற சவுண்டு, அந்த தண்ணி, அந்த சாரல், மலைச்சாரல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம 2 சைடும் உள்ள மரங்களை பார்த்துட்டு, அதில் செடிகள், பலவிதமான சின்ன சின்ன குண்டுகள், ப்ளஸ் மூலிகை செடிகள் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இதில் பார்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள நல்ல சுத்தமாக நீட்டாக இருக்குது. பட் நம்ம உள்ளே போகும்போது பிளாஸ்டிக் எதையும் பிளாஸ்டிக் பேக்கோ இல்லை பிளாஸ்டிக் பேக் உள்ள தின்பண்டங்கள் எதையுமே கொண்டு போகாதுங்க. ஏன்னா நம்மளுடைய இயற்கை வளத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கிடணும். ஏன்னா உள்ள ஒன்ஸ் பிளாஸ்டிக் நம்ம கொண்டு போனோம்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் அஃபெக்ட் ஆகிரும். அதனால் நம்ம இயற்கையை ரசிக்க போகும்போது பிளாஸ்டிக் பையோ இல்லை பிளாஸ்டிக் சுத்தின தின்பண்டங்கள் எதையுமே உள்ளே கொண்டு போக வேண்டாம். இயற்கை முறையில் இப்போ வாழை இலையில் சுத்தின ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பாடுகளை நம்ம கொண்டு போயிட்டு உள்ளே இருந்து இது பண்ணலாம். இப்போ அந்த வியூஸ் தெரிது பாருங்கள். பழத்தோட்ட அருவி அங்கே தூரத்தில் தெரிது பாருங்கள். அது ஒரு லைன் மாதிரி. அதான் பழத்தோட்ட அருவியினுடைய அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ செம்ம சவுண்டு நல்லா கிளியராக கேட்குது. பட் அந்த வியூ நல்ல ஒரு லைன் மாதிரி அதில் தெரியுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த விஐபி ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸில் வர்ற தண்ணி அப்படியே ஓடி வருது. சலன்னு நல்ல அந்த சவுண்டே அப்படியே நின்று அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் போன டைமில் மழை வேற வந்துடுச்சுது. மழை சாரல் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. பட் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக மழை வந்ததுனால நான் கொடை கையில் வச்சுருந்தேன். கொடையை பிடிச்சேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த காற்று அடிக்கிறதுல கொடையும் சரியாக பிடிக்க முடியலை. கொடையை தூக்கிட்டு போயிடும் போல், கொடையோடு சேர்த்து நம்மளையும் தூக்கிட்டு போகிற மாதிரி காற்று இருந்துச்சு அன்னைக்கு. அப்படியே சரின்னு சொல்லி எனக்கு திரும்ப வர்றதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு பார்த்துட்டே இருக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டே பாயிண்ட் மாதிரி இருக்குதுங்க. இதில் நம்ம நின்னா அந்த பழத்தோட்ட அருவியினுடைய வியூ ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். இதிலேருந்து நல்லா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லை கிளிப்ஸ், வீடியோ கிளிப்ஸ் எது எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஃபுல் ஃபாரஸ்ட் ரேஞ்சு வியூ ப்ளஸ் அந்த பழத்தோட்ட அருவியினுடைய வியூ ப்ளஸ் அதிலேருந்து வர்ற தண்ணி, ஓடி வர்ற தண்ணி, ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக ஓடி வருது. நல்ல ஃபாஸ்ட்டாக வருது தண்ணி.
நான் போன டைமில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி வந்து நல்லா ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் போகும்போது வந்து தண்ணியே இருக்காது இல்லைங்களா. பட் இது வந்து நான் போனது நல்ல ஒரு குற்றால சீசன். அந்த சீசனில் போகும்போது தண்ணி நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் எப்போவுமே வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் குற்றாலம் ஃபால்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா எய்தர் மே பாதிக்கு அப்புறம், மே பாதி ப்ளஸ் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மிட் வரைக்கும், இதுதான் வந்து இந்த 3 months தான் வந்து குற்றாலத்தை பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம். பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள், எவ்வளவு சூப்பரான கலர். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் நம்ம ஊருக்குள்ளே இப்போ வந்து பார்க்கவே முடியறது இல்லைங்க. ஸோ அந்த இயற்கை காடுகளில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ், சின்ன பூச்சிகளுடைய சவுண்டு, குருவி, இந்த சவுண்டெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து போகலாம். பாருங்கள், தண்ணி வர்ற சவுண்டு எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கணுன்னா நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா இந்த பார்க்குக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போங்க. பட் வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடக்கணும். அப்படி நடந்தால் தான் நம்ம வந்து அந்த பழத்தோட்ட அருவியினுடைய அந்த வியூவை வந்து நமக்கு ஃபுல்லாக பார்க்க முடியும். ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சு, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவினுடைய ஃபுல் வியூவும் வந்து நம்ம இந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா தான் நமக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். உள்ளே போக போக காடுகள் வந்து நல்லா அடர்ந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த பழத்தோட்ட அருவியில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து யாருக்குமே வந்து அலோட் கிடையாது. முன்னாடி வந்து விஐபிஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் லெட்டர் மாதிரி லெட்டர் வாங்கிட்டு நம்ம மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து யாரையுமே வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம இந்த ஏரியாவில் போயிட்டு இந்த வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துக்கிடலாம். இப்போ காடுகளும் வந்து பயங்கரமாக வளர்ந்ததுனால அங்கே நம்ம போனாலும் அவ்வளோ சேஃப்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து காட்டு விலங்குகள் வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நான் ஒரு லிட்ரேச்சரில் படிச்சிருந்தேன் என்னென்னா, சிறுத்தைகள் எல்லாம் வந்து சில நேரம் அந்த காடுகளுக்குள்ளே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு படித்த ஞாபகம் வந்து இருக்குது. அதனால் அந்த அழகை ரசிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இது. இந்த பாத்வே, ஃபோக்கஸ் வாக் மாதிரி கொடைக்கானலில் இருக்கிறதுல அந்த மாதிரி இந்த இதில் நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். பட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. யாராவது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் யாரும் போயிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. பட் நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸுக்கு உள்ளே வந்து அப்படியே நடந்து போயிருப்பேன். கொஞ்சம் மழையும் வந்ததுனால எனக்கு நடக்கவும் முடியல. ஏன்னா இது வந்து அந்த பாத்வே வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாகவும் இருக்குது, அப்படியே ஏறி போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மலை உச்சிக்கெல்லாம் வந்து அப்படியே ஏறி போனால் அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் வந்து மூச்சு வாங்கும் இல்லைங்களா, கொஞ்சம் வயதானவங்களுக்கு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு எனக்கு. இப்போ கிரவுண்ட் லெவல்லே நடக்கணும்னா எவ்வளோ தூரம், இப்போ 5 கிலோமீட்டர் வேணாலும் நம்ம வந்து நடந்து போயிடலாம். பட் இது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பாக ஏறுது, அப்புறம் திரும்ப வந்து இறங்குது. அதனால் நான் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனேங்க, அதுக்கப்புறம் நான் போகலை. நீங்கள் யாரும் போனீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. உள்ளுக்குள்ளே எப்படி வியூஸ் இருந்துச்சு, இதோட நல்லா இருக்குதா, இருந்துச்சுன்னா கிளிப்ஸ் எடுத்து போடுங்க. ஸோ தட் அதர்ஸ் ஆல்சோ கேன் என்ஜாய். பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக வந்து வந்துட்டு இருப்பாருங்க. நல்ல தண்ணி அன்னைக்கு. ஏன்னா வந்து மழை அப்போ தான் வந்து நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு, சாரலும் இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து நல்லா மழை பெஞ்சிருக்குது பாருங்கள். அப்படியே நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு 2 சைடில் பார்த்தாலும் மரங்கள் நல்லா வளர்ந்துருக்குது. அது என்னென்ன மரங்கள்னு கூட எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரில. நல்லா வந்து மூலிகை செடிகள்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்லோப்பை பாருங்கள், அப்படியே ஏறி இறங்குது பாருங்கள் அந்த பார்த்துக்க. சீரிஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படியே 2 சைட்லேயும் வந்து மரங்கள் தான். அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற மரங்களை நம்ம அப்படியே ரசிச்சுக்கிட்டே உள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கலாம்.
என்ன உங்களுக்கு நடக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்களா வந்து இருக்கக்கூடாது. அதை ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக நினச்சிக்கிட்டு, ஏன்னா இந்த ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு கடைசி வரைக்கும் பார்க்கலைன்னா நம்ம அதுக்கப்புறம் திரும்ப வந்து அங்கே எப்போ போகும்னு சொல்ல முடியாது. எவ்ரி இயர் நம்ம வந்து இந்த இதில் இது நடந்து போவோமான்னு சொல்ல முடியாது. அதனால் போகிற டைமில் வந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் வந்து போக முடியுமோ போய் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணி வந்து இன்னுமே நல்லா போயிட்டுருக்குது. அந்த நடக்கிற பாதை வந்து எப்படியே வளைஞ்சி அப்படியே அழகாக போட்டிருக்குறாங்க பாருங்கள். அந்த சைடில் வந்து அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் அந்த நேச்சுரலாக இயற்கையாக நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போன அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபீலிங் வரணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை வந்து ரொம்ப கட் பண்ணாமல் நான் அப்படியே கொடுத்துருக்குறேன். அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டு நம்ம நின்று பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி, இல்லை எதுவும் கீழே உட்காந்துக்கிடலாம். அந்த கட்டி விட்டுருக்காங்கல்ல ஒரு சின்ன ஏரியா மாதிரி, அதில் உட்காந்து நம்ம எதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா கூட எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காரணுன்னா நல்லா உட்காந்து இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நடக்கிறத. அப்படியே அந்த தண்ணி வர்றதை வந்து அப்படியே ஜூம் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்கள். நான் இதில் வந்து ஆக்சுவலாக ஜூம் பண்ணி கொடுத்துருக்குறேன். இயற்கையாக பார்க்கும்போது இந்த அளவுக்கு கிட்ட நமக்கு வந்து தெரியாது. பட் இந்த வீடியோவுக்காக நான் வந்து ஜூம் பண்ணி கொடுத்துருக்குறேன். தண்ணி எவ்வளோ அழகாக வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பழத்தோட்ட அருவிங்கிறது வந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா அறிகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த பழத்தோட்ட அருவிக்கு விஐபி ஃபால்ஸ்னு ஒரு பேர் உண்டு. இன்னொரு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரூட் கார்டன் ஃபால்ஸ். அதனால தான் நம்ம வந்து பழத்தோட்ட அருவின்னு நம்ம சொல்கிறோம், ஃப்ரூட் கார்டன் ஃபால்ஸ். இதில் இன்னொரு பேர் வந்து ஆர்ச்சர்டு ஃபால்ஸ். ஆர்ச்சர்டுங்கிறதும் ஒரு விதமான ஒரு பழங்கிறது. அதுக்கு வந்து இந்த ஆர்ச்சர்ட் ஃபால்ஸ்லையும் இதுக்கு இந்த விஐபி ஃபால்ஸுக்கு ஒரு பேர் வந்து இருக்குது. இந்த பழத்தோட்ட அருவி வந்து எதுலேருந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அதுக்கு மேலே வந்து ஐந்தருவியிலிருந்து வர்ற தண்ணி தான் வந்து இந்த பழத்தோட்ட அருவியில் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே அப்படியே வந்து ஓடுது. ஸோ இப்போ இந்த பழத்தோட்ட அருவி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் 2 சைடுமே வந்து அந்த ஏரியாவே பயங்கர காடு மாதிரி நல்லா ஃபுல்லாக மரங்கள் வளர்ந்து அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படியே நம்ம ஒரு சுற்றிட்டு திரும்ப நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உட்கார்றது கூட கொஞ்சம் பெஞ்சு மாதிரி கட்டி போட்டிருக்குறாங்க சிமெண்ட்டில். அதில் உட்காந்துக்கிடலாம். எதுவும் சாப்பிட கொண்டு போனோன்னா கொண்டு போகலாம். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், பிளாஸ்டிக் சம்மந்தமாக எந்த ஒரு பொருளையும் உள்ளே கொண்டு போகாதுங்க. ஏன்னா அது வந்து இந்த சுற்றுச்சூழலை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம உள்ள வந்து என்ன வேணாலும் கொண்டு போகலாம். பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் கூட உள்ளே வந்து கொண்டு போகாதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல மரங்கள் வந்து 2 சைடும் இருக்குது. எனக்கு அந்த சில செடிகளை பார்க்கும்போது குரோட்டன்ஸ் மாதிரியும் வந்து தெரிஞ்சுதுங்க. நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அது குரோட்டன்ஸ் தானா இல்லை குரோட்டன்ஸ் மாதிரி உள்ள வேறு எதுவும் செடிகளான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கமெண்டில் தெரியப்படுத்துங்க.
பாருங்கள், 2 சைடில் அந்த சின்ன செடிகள் மாதிரி இருக்குல்ல, அது இப்போ ஆக்சுவலாக பார்க்கும்போது குரோட்டன்ஸ் மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சுது. இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காகவே நம்ம வந்து குற்றாலத்துக்கு வந்து போகலாம். ஒரு சைடில் வாட்டர் ஃபால்ஸு, இன்னொரு சைடில் இந்த இயற்கையான இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சு. இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து என்ட்ரன்ஸில் இருக்குது. பாருங்கள், இதில் என்ட்ரன்ஸில் வந்து தொட்டிலையும் பல விதமான செடிகள் வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது. அது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கா என்னன்னு தெரில, இல்லை அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரில. நீங்கள் யாரும் போனீங்கன்னா அங்கே விசாரிக்க முடிஞ்சால் விசாரிங்க. நான் விசாரிக்கலை, நான் வந்து மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ நான் அதனால் வந்து டக்குனு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.